மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று நாமும் தேவனும் நாமமாய் ஒன்றாக நெருங்கி ஒரு தொடர்பு ஐக்கியத்தில் இருந்து கொண்டு இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய சகல காரியங்களிலும் தேவனிடத்திலிருந்து ஜெயத்தை பெற்று அனுபவிக்கும்படியாய் மகிழ்ந்து நாம் கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதும் களி கூறும்படியாய் இந்த நாளை அடிஷனலாய் தந்த நம்முடைய நேசருக்கு, நம்முடைய ராஜாதி ராஜாவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி சங்கீதம் 23:5 சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயுதப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஸோ அவர் லார்ட் preparing a feast before our enemies and anointing our head so that my cup is overflowing. So what is the purpose of giving an anointing to us to overflowing our vessel? That's what our looking at today. Number one, for creating one generation will serve the Lord, and that generation will be called as a God's or Lord's generation. ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் என்று சங்கீதம் 22:30 படியாக சந்ததி சந்ததியாய் ஆண்டவரை சேவிக்கிற ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிற சந்ததியாய் நாம் ஜனங்களை, சந்ததிகளை, தலைமுறைகளை ஆயத்தப்படுத்தும்படியாய் கர்த்தர் நம் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஸோ அபிஷேகம் பண்ணுகிறதன் நோக்கம், தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பி வழியத்தக்க அபிஷேகத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் ஊற்றுகிறார் என்றால் அதன் நோக்கம் ஒரு சந்ததி மாத்திரமல்ல, 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன். அவருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் என்று சொன்னவர், தலைமுறைகள், நம்முடைய தலைமுறைகளாய் கர்த்தருடைய சந்ததியாய் எழும்ப வேண்டும் என்பதற்காக அவர் நம்மையும் நம் பிள்ளைகளையும் அபிஷேகம் பண்ணுகிற, அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்புகிற, நம் தலையை அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தராய் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஃபஸ்ட்டு சத்துருக்களுக்கு முன்பதாக தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஏன்னா நாம் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்பட வேண்டும். நம் தலை சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்பட வேண்டும், நம் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயுதப்படுத்தி நம் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அது சாதாரணமாக இல்லை, என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லத்தக்க அளவுக்கு அபிஷேகம் பண்ணுகிறார். காரணம், சத்துருக்களுக்கு முன்பதாக நம்மை உயர்த்த, நம்மை கனம் பண்ண, மேன்மைப்படுத்த. செகண்டு, தலைமுறைகள், நம்முடைய தலைமுறைகளாய் ஆண்டவருடைய சந்ததியாய் உருவாக்கப்பட, ஆயத்தப்படுத்தப்பட, ப்ரிப்பேராக கர்த்தர் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். மூன்றாவது பார்க்கிறோம், ஹீ இஸ் ப்ரிப்பேரிங், அதாவது யோவான் சொல்லுகிறார் அல்லவா, உத்தமமான மார்க்கத்தாரை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்த. அப்போ அவருடைய வருகையிலே ஒரு கூட்ட உத்தம மார்க்கத்தார் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக கர்த்தர் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஸோ உத்தம மார்க்கத்தாரை நாம் கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்துகிற வேலையை தொடர்ந்து யோவானை போல செய்ய வேண்டும். அடுத்தது 4th பார்க்குறோம், அவர் ஹவுஸ் இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் அதாவது ஹார்ஸஸ் மேக் ரெடி ஃபார் அ பேட்டில் வார். And since horse is preparing for a battle war, the victory is coming from the Lord. ஸோ குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஸோ நம்ம எவ்வளோ ப்ரிப்பேராக இருக்கிறோமோ அந்த ப்ரிப்பரேஷன் வில் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட். ஸோ நாம் எவ்வளவு தயாராக ரெடியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஜெயத்தை கர்த்தரிடத்துலேருந்து பெற்று மகிழ தான் செய்வோம். இட் மே பி எனி கைண்ட் ஆஃப் திங், might be exam or might be a family things or might be official thing or business or ministry or soul winning gospel ministry, whatever it may be. So preparation makes us a perfect woman or man so that we will get the victory from the Lord. எதுக்காக தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று பார்ப்போமானால், last one, for preparing not for destroying any mankind, instead for preparing any mankind to be eligible or quality person in Christ, so that we are keep on preaching about the words of Christ. நாம் உத்தமமான மார்க்கத்தாரை மாத்திரமல்ல, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேறினவர்களாய் நிறுத்தும்படிக்கு அவரையே, கிறிஸ்துவை குறித்தே நாம் தொடர்ந்து போராடி பிரயாசப்பட்டு கிறிஸ்துவை குறித்தே பிரசங்கங்களை நாம் பிரசங்கித்து வருகிறோம். எதற்காகனா, எந்த மனுஷனையும் அழிப்பதற்காக அல்ல, நிர்மூலமாக்குவதற்கல்ல, ஊன்ற கட்டப்பட
எந்த மனுஷனையும் கிறிஸ்துக்குள்ளாக தேறினவர்களாய் நிறுத்த நாம் கிறிஸ்துவை குறித்தே பிரசங்கம் பண்ணி கொண்டு வருகிறோம். ஸோ அந்த அனாயிண்டிங் எதுக்காக கொடுக்கப்படுதுன்னா, எந்த மனுஷனையும் தேறினவர்களாய் அவர்களை கிறிஸ்துக்குள்ளாக ஊன்ற கட்டப்படுவதற்காக நாம் தலையை அநேகருடைய ஜனங்களுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அதாவது ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு வரத்தக்கதான அக்கினி அபிஷேகத்தினால் கர்த்தர் நிரப்பிக்கொண்டே வருகிறார். அடுத்தது லாஸ்ட் பார்க்குறோம். ஸோ we have desire and continuing towards our goal of heaven on earth. ஆகையால் தான் எந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெறும்படியாக இலக்கை நோக்கி தொடர்கிறோம். ஸோ நம்முடைய இலக்கு என்ன? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஸோ அந்த பரலோக இலக்கை நோக்கி அல்லது இந்த பூமியிலே தேவன் கொடுத்திருக்கிற உன்னத தரிசனங்கள் நிறைவேறும்படியாய், அவருடைய உன்னத சித்தம் திட்டம் தீர்மானம் நிறைவேறும்படியாய் நாம் இலக்கை நோக்கி ஆசையாய் தொடர்வதற்கான ஒரு உன்னத ஆத்ம பலன் தான் அபிஷேகம். ஸோ அந்த அபிஷேகத்தை அவர் ஊற்ற நம்மால் சும்மா இருக்க முடியாது. ஆவியானவரை அடக்கி வைக்க முடியாது. அந்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளாகவும் நம்மை நடத்தி அழகாய் நம்மை எடுத்தவர் எட்டாத உயரத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். நாம் பூமியின் உயர்ந்த ஸ்தானம் உயர்ந்த இடங்களில் ஏறி வர பண்ணுவார். அவர் நம்முடைய கால்களை மான்கள் காலை போல் ஆக்கி பூமியின் வேறு ஸ்தலங்களை நிற்க பண்ணுவார். ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் த பர்பஸ், the reasons what purpose God has given anointing in us, that to overflowing vessel அப்படின்னு சொல்லத்தக்கதாய் கர்த்தர் நம்ம அபிஷேகம் பண்ணுவதற்கு ரீசனே இதுதான். இந்த 5-6 பாயிண்ட்டும் தான் நம்ம கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவதற்கு நோக்கம். ஸோ